2026 சட்டமன்ற தேர்தலில் ஆளும் திமுகவுக்கு அவ்வளவு எளிதாக இருக்காது என்றும் கடந்த கால வாக்கு சதவீதம் கணக்குகளை பார்க்கும்போது அதிமுக பாஜக கூட்டணி திமுகவுக்கு கடும் நெருக்கடி கொடுக்கும் என்று கூறும் அரசியல் விமர்சகர்களின் கருத்துக்களை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. அதிமுக பாஜக கூட்டணியில் பாமக எப்பொழுது இணையும் என்ற எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் அதிகரித்து வருகிறது. இந்த முறையும் கூட்டணி இல்லை, தான் போட்டி இடுவோம் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்து விட்டார். இதன் மூலம் தாவேகா கூட்டணி பலமானதாக மாறுவதற்கான வாய்ப்பு குறைந்துள்ளது. ஒருவேளை அந்த கூட்டணி பலம் பெற்றால் பாமகவுக்கு அந்த பக்கம் ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். இப்போது உள்ள சூழலில் பாமகவானது அதிமுக பாஜக கூட்டணியில் இணைவதற்குத்தான் அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க விரும்புகிறார். அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தேசிய கட்சியான பாஜகவுடன் கூட்டணி வைக்க விரும்புகிறார். தற்போது பாஜக அதிமுக இரு கட்சிகளும் கூட்டணி அமைத்துள்ளதால் பாமக பாஜக அதிமுக கூட்டணியில் இடம்பெறுவது உறுதியாகிவிட்டது என்றே சொல்லலாம். இதனிடையே இந்த கூட்டணி நகர்வுகளை திமுக தலைமை உன்னிப்பாக கவனித்து வருகிறது. திமுக தனது கூட்டணியை மிகவும் உறுதியாகவும் கட்டுக்கோப்பாகவும் வைத்துள்ளது. திமுக கூட்டணியில் இருந்து யாரும் வெளியே செல்ல வழியில்லை என்ற நிலையும், வேறொரு கட்சியும் திமுக கூட்டணிக்குள் உள்ளே வருவதற்கு வாய்ப்பு இல்லாத நிலை உருவாகி உள்ளது. இந்நிலையில் அதிமுக கூட்டணியை திமுக தலைமை உன்னிப்பாக கவனித்து வருவதற்கு பல்வேறு காரணங்கள் இருப்பதாக அரசியல் களத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. விஜயின் தமிழக வெற்றி கழகம் 2026 அரசியல் களத்தில் கவனம் ஈர்க்கும் என்றாலும் திமுகவுக்கு நெருக்கடியை கொடுக்க போவது பாஜக அதிமுக கூட்டணி தான் என்கிறார்கள் தமிழக அரசியல் நோக்கர்கள். திமுக தலைமையும் அதனை கவனித்து வருவதோடு பாமக பாஜக அதிமுக கூட்டணியில் இணைந்துவிடக் கூடாது என்று திமுக நினைக்கிறது. 2019 முதல் கடைசியாக நடைபெற்ற ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தல் முடிவுகளை கணக்கிட்டு பார்த்தால் அதிமுக பாஜக பாமக தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் அமமுக இந்திய ஜனநாயக கட்சி புதிய நீதி கட்சி புதிய தமிழகம் கட்சி புரட்சி பாரதம் கட்சி இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் போன்ற அரசியல் கட்சிகளை ஓர் அணியில் திரட்டி வலுவான கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்து தமிழகத்தில் வெற்றி பெற்று 8வது முறையாக அதிமுகவின் தலைமையில் கூட்டணி ஆட்சியை அமைப்பதற்கான தேர்தல் களப்பணிகளில் ஈடுபட்டு வருகிறது அதிமுக. இந்த வலுவான கூட்டணி இம்முறை திமுகவுக்கு பாதகத்தை ஏற்படுத்தும் என்றும் 2019 மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி 53.20% வாக்குகளை பெற்றது. அதிமுக கூட்டணி 31.06% வாக்குகளை பெற்றது. இரு தரப்புக்குமான வித்தியாசம் என்பது 22.14% இருந்தது குறிப்பிடத்தக்கது. 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 45.40% வாக்குகளையும் அதிமுக கூட்டணி 39.70% வாக்குகளையும் பெற்றது. இரு தரப்புக்குமான வாக்கு வித்தியாசம் என்பது 5.70% தான். 2024 மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி 47% வாக்குகளை பெற்றது. 2019 மக்களவை தேர்தலை ஒப்பிடும்போது திமுக கூட்டணி தன்னுடைய 6% வாக்குகளை நழுவ விட்டது குறிப்பிடத்தக்கதாகும். 2024 மக்களவை தேர்தலில் அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி 23% வாக்குகளையும் பாஜக தலைமையிலான கூட்டணி 18.24% வாக்குகளையும் பெற்றது. இந்த இரண்டு கூட்டணிகளும் பெற்ற வாக்குகளை கூட்டும் போது 41.24% வாக்குகளை பெற்றுள்ளது. திமுக கூட்டணியுடன் ஒப்பிட்டு பார்த்தால் 6%க்கும் குறைவான வாக்குகளே அதிமுக பாஜக கூட்டணிகள் பின்தங்கி இருந்தன. 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை மீண்டும் அதிமுக பாஜக பாமக கூட்டணி அமையும் போது திமுக கூட்டணிக்கு கடும் நெருக்கடியை உருவாக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 2021 சட்டமன்ற தேர்தலில் 10 ஆண்டு கால ஆட்சிக்கு எதிரான அதிருப்தி வாக்குகள் குறிப்பிடத்தக்க அளவில் இருந்திருக்கும். அந்த எதிர்ப்பு வாக்குகளை திமுக அறுவடை செய்துமே கூட அதிமுக கூட்டணியை விட 6% வாக்குகள் மட்டுமே கூடுதலாக திமுக கூட்டணியால் பெற முடிந்தது. அது மட்டுமில்லாமல் கடந்த முறை
அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சி அதிமுகவில் வாக்குகளை தென் மண்டலத்தில் பிரித்தது. சில இடங்களில் அதிமுகவின் வெற்றியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தால் பறிபோனது. இம்முறை அமமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருப்பது அதிமுகவுக்கு சாதகமாக பார்க்கப்படுகிறது. வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சிக்கு எதிரான அதிருப்தி வாக்குகள் என்பது திமுகவுக்கு எதிராக வரும் திமுகவின் கொள்கைகளையே கிட்டத்தட்ட பேசி வரும் விஜயின் தாவேகா இம்முறை திமுக வாக்குகளையும் தன் பக்கம் இழுக்க முயற்சிக்கும். எப்படியும் இந்த சட்டமன்ற தேர்தல் திமுகவுக்கு கடும் நெருக்கடிகளுக்கு குறைவில்லாமல் இருக்கும் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. தமிழக சட்டமன்ற தேர்தல் திமுக தலைமையிலான அணி, அதிமுக தலைமையிலான அணி, தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான அணி வழக்கம்போல் நாம் தமிழர் கட்சி தனித்தே போட்டி என அறிவித்து உள்ளதால் தமிழகத்தில் 4 அணிகள் உருவாகி உள்ளதால் ஆளுங்கட்சியான திமுகவுக்கு சாதகமான தேர்தல் முடிவுகள் அமையும் என முதலில் கூறப்பட்டாலும் அவ்வளவு எளிதாக திமுகவுக்கு இருக்காது என்பதே கடந்த கால தேர்தலில் பதிவான வாக்குகள் புள்ளி விவரங்கள் மூலம் தெரிய வருகிறது. ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக 200க்கு மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்கோடு தேர்தலை சந்திக்க உள்ளது. திமுக சட்டமன்ற தேர்தல் வரலாற்றில் அதிகபட்சமாக 1971ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மட்டுமே திமுக அதிகபட்சமாக 184 இடங்களில் வெற்றி பெற்று இருந்தது. இந்நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவால் 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற முடியுமா என தமிழக அரசியல் களத்தில் பலவிதமான கேள்வி எழுப்பப்படுகிறது. குறிப்பாக 1967 மற்றும் 71ஆம் ஆண்டில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மட்டுமே தொடர்ந்து 2 முறை திமுக வெற்றி பெற்றது. அப்போது 1967 முதல் 71 வரையில் திமுக என்ற ஒரு திராவிட கட்சி மட்டுமே தேர்தலை சந்தித்ததால் மட்டுமே திமுக தொடர்ந்து 2 முறை நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடிந்தது. தமிழகத்தின் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியுடன் தமிழகத்தின் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆருக்கு ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் 1972ஆம் ஆண்டு அதிமுக என்ற தனி கட்சி தொடங்கிய பிறகு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தொடர்ந்து 3 முறை கலைஞர் கருணாநிதி தலைமையிலான திமுக வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்ற முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டது. அதன் பிறகு எம்ஜிஆர் மறைவாலும் அக்கட்சியில் ஏற்பட்ட பிளவை பயன்படுத்தி தான் திமுக 12 ஆண்டுகளுக்கு பிறகு 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சியை 3வது முறையாக கைப்பற்ற முடிந்தது. தமிழகத்தில் திமுகவுக்கு மாற்றாக அதிமுக என்ற அரசியல் கட்சி உதயமானது முதல் தற்போது வரையில் திமுக தொடர்ந்து 2 முறை வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த வரலாறு திமுகவுக்கு இல்லாத நிலையில் 2026இல் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக மீண்டும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதே நேரத்தில் கலைஞர் கருணாநிதி தலைமையிலான திமுகவை எதிர்த்து எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக தொடர்ந்து 3 முறை சட்டமன்ற தேர்தல்களிலும் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக திமுகவை எதிர்த்து தொடர்ந்து 2 முறை நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற வரலாறு அதிமுகவுக்கு உள்ளது. ஆனால் அதிமுக என்ற அரசியல் கட்சி தமிழகத்தில் உதயமானது முதல் அதிமுகவை எதிர்த்து திமுக தொடர்ந்து 2 முறை வெற்றி பெற்ற வரலாறு திமுகவுக்கு இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்நிலையில் 2026இல் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றம் ஏற்படுவதும் தமிழகத்தின் எதிர்க்கட்சியாக உள்ள அதிமுக 8வது முறையாக ஆட்சியை மீண்டும் கைப்பற்றுவதும் இயல்பான ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் தமிழகத்தில் அதிமுக தலைமையில் அமையும் ஆட்சி தனித்த ஆட்சியா அல்லது கூட்டணி ஆட்சியா என்பதை உறுதி செய்யப்படாத ஒன்றாக உள்ளது. குறிப்பாக 1949ஆம் ஆண்டு அறிஞர் அண்ணா அவர்களால் தொடங்கப்பட்ட திமுக என்ற அரசியல் கட்சியால் 76 ஆண்டுகளில் 6 முறை மட்டுமே தமிழகத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை கைப்பற்றி உள்ளது. அதே நேரத்தில் 1972ஆம் ஆண்டு எம்ஜிஆரால் தொடங்கப்பட்ட அதிமுக 53 ஆண்டுகளில் 7 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று திமுகவை விட அதிக முறையும் அதிக ஆண்டுகளும் தமிழகத்தை அதிமுக ஆட்சி செய்துள்ளது. தமிழகத்தில் இரு திராவிட கட்சியான திமுகவை விட அதிமுக அனைத்து வகையிலும் மக்களின் செல்வாக்கை பெற்று பலம் வாய்ந்த அரசியல் கட்சியாகவே கோலோச்சி இருந்தது குறிப்பிடத்தக்கதாகும். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.